ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, நன்கு அறிந்து கொள்வார்கள், இதான் தூதர், அதான் அல்லாஹ், இவங்க தான் தூதர் அப்படின்னு நன்கு அறிந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு கூட்டம் என்ன தெரியுமா செய்யும், அல்லாஹ்வின் தயவால் தான் இந்த மழை பொழிகிறது என்று சொல்வார்கள். அல்லாஹ் நாடுனா மழை அடிக்குது என்று சொல்வார்கள். ஆனா சில கூட்டம் என்ன தெரியுமா சொல்லும், அவர்கள் சொல்வார்கள், இந்த நட்சத்திரத்தின் மூலியமா தான் மழை வந்துச்சு என்று கூறுவார்கள். எப்படி சொல்லுவார்கள்னா, வல் மூமினு பில் கௌகபி, கௌகபினா நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் மூலியமா மழை பெய்தது என்று கூறுவார்கள். அப்படி கூறக்கூடியவர்கள் யாரு, என்னை மறுத்து விட்டார்கள். எப்படி சொல்றாங்க, அவர்கள் மூட பழக்கத்தில் இருக்கிறார்கள். நட்சத்திரத்தை நம்பியவர்கள் என் இறைவனை நம்பவில்லை, மூட பழக்கத்தில் இருக்கிறார்கள். நட்சத்திரத்தை மட்டுமா நம்புவாங்க, இந்த நல்ல மனுஷன் வந்தாரு, இந்த ஊர்ல மழை அடிக்குது என்றெல்லாம் மூடத்தனமாக பேசுவார்கள். அல்லாஹ் கால சுழற்சியை மாத்தி வைக்கிறான். அல்லாஹ் நாடுனா மழை பொழியும், அல்லாஹ் மழையை தந்திருக்கான் என்று சொல்லணும். அப்ப இப்படியும் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட மக்களும் இருப்பார்கள். புகாரியில வரக்கூடிய நபிமொழி 1038. எதற்கு இதெல்லாம் நம்ம அறிஞ்சு வச்சுக்கிறோம்னா, எந்த அளவுக்கு மூட பழக்கத்தை சாடுறாங்க பாருங்க. ஒரு இதுல கூட மூட பழக்கத்தை விட்டு வைக்க மாட்டிருக்காங்க. அது தவறு, கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டிருக்காங்க. உதவியான ஒரு இடத்துல போறாங்க, அங்க போயும் இதை என்ன செய்யறாங்க, பதிய வைக்கிறாங்க. இப்படி அடுத்தடுத்து இருக்குது. இப்படி நிறைய சொல்லலாம். நம்ம அதுலயே கொஞ்சமா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தான் சொல்றோம். அடுத்து பாருங்க, ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லா யதுகுலு ஜன்னா, சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். அதான் 4 செய்தி சொல்லப்படுது பாருங்க. வ ஆகுன் வலா மூமினு பிசிஹ்ரின் வலா முதுமினின் வல் ஹம்ரின் வலா கதப பி கதரின். 4 செய்தி. 4 செய்தியில என்னது, கதரின், விதியை மறுப்பவன். விதியை மறுப்பவனா ஒரு செயல் நடந்துட்டுனா, நடந்து முடிஞ்சிட்டுனா, அல்லாவா நடந்துச்சு, அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடணும். விதியை மறுக்க கூடாது. மறுக்கிறதுனா எப்படி, அப்படி இப்படின்னு போட்டு பேசுறது, சைத்தான் திசை திருப்புவான். அதால நடந்துச்சு, இதால நடந்துச்சு, ஒரு அளவு பேசி விட்டு ஒதுங்கி விடணும். அல்லாஹ் நாடுனா நடந்துட்டு, இது அவனுக்குடைய ஈமானுக்கு நல்லது. ஏன்னா பேசி பேசி அது கடைசியில அல்லாஹ்வுடைய விதியை மறுக்கிறதுல கொண்டு போய் விட்டுரும். அப்போ என்ன சொல்றாங்க, சொர்க்கம் செல்ல மாட்டாங்க யாரெல்லாம் கேட்டா, விதியை மறுப்பவன். அடுத்து பாருங்க, மது அருந்துறவன், அதை விட்டுருங்க. அடுத்து பாருங்க, மது ஹமர். அடுத்து 3வது இடத்துல என்ன வருதுன்னா, சூனியத்தை உண்மை என்று நம்பக்கூடியவன். அகமதுல வரக்கூடிய ஹதீஸ் 27484. அப்ப அது உள்ள என்ன செய்யறாங்க, சூனியத்தை கொண்டு வந்துடுறாங்க, விதியை சொல்றாங்க. ஏன்னா சூனியன்னா அந்த சூனியம் வைக்கிறது நம்பினா விதியில கொண்டு போய் விட்டுரும், அவன் விதி மேல பழிய போட்டுருவான். வரிசையா எடுக்கிறாங்க. மது அருந்த கூடாது, அவன் சொர்க்கம் போக மாட்டான், அவன் சூனியத்தை நம்ப கூடாது, விதியை மறுக்க கூடாது, அவன் இருந்தான்னு சொன்னா அவன் சொர்க்கம் போக மாட்டான். லா யதுகுலு ஜன்னா என்று வருது. கவனமாக இருந்து கொள்ளணும்.